ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் லாஸ்ட் 1 மந்த் ட்ரேடிங் மூலிமா நான் எவ்வளோ மணி மேக் பண்ணேன் அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூஆர் சம்மன், நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறேன் அண்ட் எவ்வளோ கேபிட்டல் அப்ளை பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மணியை மேக் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் செல்லிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈக்விட்டி செக்மெண்ட்டில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு மாற்றிக்கிறேன். ஸோ லாஸ்ட் 1 மந்தோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 1 மந்த் மே 15லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மே 15 நமக்கு பாதி மந்தாக இருக்கும். ஸோ இந்த மந்தோட 21 வரைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா புக் பண்ண ப்ராஃபிட் 21,000 rupees அண்ட் புக் பண்ணாத ப்ராஃபிட் 6,000 rupees, சம்மர் அரௌண்ட் 25,000 rupeesன்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் கேபிட்டல் டெப்ளாய்டு இஸ் 3 lakh rupees. ஸோ அப்போ 3 lakhs யூஸ் பண்ணி நான் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா somewhere around if you see 11,000 rupees and 10,000 rupees and 11,000 rupees நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ ஒரு ட்ரேடுக்கு நான் 11,000 rupees ரிஸ்க் எடுக்கிறேன். ப்ராஃபிட்னு பண்ணும்போது சிமிலர்லி 10,000 rupees 11,000 rupees நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக எவ்வளோ ட்ரேட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம்னு பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 8 ட்ரேட்ஸில் 3 லாஸு 5 ப்ராஃபிட். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மார்ஜின் நம்ம டெப்ளை பண்ணுறோம். 3 lakh rupees கேபிட்டல், இதுக்கு வந்து 1 lakhக்கு நம்ம டெப்ளை பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ 3,000 ரூபா ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ரிஸ்க் வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, 1-2 ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணாலும் நீங்கள் ஓவரால் என்ன ஆவீங்க, லாஸ்ட்டில் வந்து நிற்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் ரிஸ்க் எடுக்கும்போது அட்லீஸ்ட் 1:1 ரிஸ்க் எடுக்கணும். யூஸ்வலாகவே ஆப்ஷன் செல்லிங்கில் தீட்டா டிகேனால நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி 66% நமக்கு ஃபேவரபுளாக தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். அப்போது அந்த 66% ப்ளஸ் 1:1 ரிஸ்க் ரிவார்டு சேர்த்தும் போது உங்களால் என்ன ஆக முடியும், ஓவரால் ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் ஒரு 15 minutes தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது எல்லாமே ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஸ்க்கும் டிஃபைன்டு, ப்ராஃபிட்ஸும் டிஃபைன்டு. ஒன்ஸ் நான் ஜீரோதால் எல்லாத்தையுமே நான் லோட் பண்ணிட்டேன்னா ப்ராசஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஆக்சுவலாக ஸோ நான் உட்காந்து எவ்ரி 10 minutes உட்காந்து நான் ஹெட்ஜிங் பண்ணும், ஆப்ஷன் பை பண்ணும், கீழே வந்து ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சு, இப்போ நான் திருப்பி போய் புது லெக் ஓப்பன் பண்ணி இது எதுவுமே நான் பண்ண போகிறது இல்லை. இது எல்லாமே ரூல் பேஸ்டு. ஒன்ஸ் இந்த லெவல் வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி போட போகிறோம், ஒன்ஸ் இந்த லெவல் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் எடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஆக்சுவலாக ஒரு 3 lakh rupees கேபிட்டலுக்கு இது ஒரு நல்ல ரிட்டர்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரிட்டர்னு. ஏன்னா லாஸ்ட் மந்த் நமக்கு ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு, அதனால நமக்கு சூப்பர் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கமோடிட்டியில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கமோடிட்டியில் சிமிலர் நான் அதே டைம் ரேஞ்ச் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15,000 ப்ராஃபிட்ஸை புக் பண்ணியிருக்கோம். 3,000 லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புக் பண்ணல. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 12,000 rupeesன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து டோட்டல் கேபிட்டல் டெப்ளாய்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakh rupees கேபிட்டல் டெப்ளாய்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஸோ சின்ன சின்ன லாஸஸ், ஆனால் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் நம்மளால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ இங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து ஓவராலாக எனக்கு 7 ட்ரேட் லாஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, 3 ப்ராஃபிட் கொடுக்கும்போது நான் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டில் போய் உட்காருவேன். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்னோட சீக்ரெட் டு சக்ஸஸ் ரொம்ப சிம்பிள். ஒன்று, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ட்ரேட்ஸ் எடுக்கணும். இல்லைன்னா கம்மியான ப்ராபபிலிட்டி இருக்கிற ட்ரேட்ஸ் எடுத்தாலும் நம்ம ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் பில்ட் பண்ணும்போது, இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களால் ஓவரால் ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ 1.5 lakh rupees கேபிட்டல் டெப்ளாய்டுக்கு இது ஒரு நல்ல ரிட்டர்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பரான ரிட்டர்ன்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 5 7 10 ட்ரேட் மட்டும்தான் 1 மந்த்துக்கே எடுத்திருக்கோம். ஸோ அதனால என்ன பியூட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், சார்ஜஸ் பாருங்கள் நமக்கு வெறும் 600 rupees இங்கே பே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமோடிட்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 800 rupees சார்ஜஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு ஓவராலாக சேர்த்தும் போது ஒரு 30,000 40,000 ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம 1,500 தான் நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜஸ் பே பண்ணுறோம். இதுவே நீங்கள் இன்ட்ராடே போய் டெய்லி உட்காந்து ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து 40,000 சம்பாதிக்கிறதுக்கு 10,000 5,000 10,000 சார்ஜஸ் கட்டுவீங்க. ரெண்டாவது டைம்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:15 3:30 வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் மெட்டே உட்காந்துருக்கணும். தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஜாப் கோர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் ஜஸ்ட் 15 minutes to 30 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணவே போதுமானது. ஸோ இதுவுமே ஒரு ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரேண்டமான ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ ஜஸ்ட் பிளேஸ் த என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், எக்ஸிட்ஸ் பை 9:30 அண்ட் உங்களோட வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சலாம்.
ரெஸ்ட் சிஸ்டம் வந்து அதோட வேலையை பார்த்து உங்களுக்கு என்ன ரீட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே சிடிடி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வந்து தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்றோம். ஸோ ஈக்விட்டிங்கிறது நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றது. ஸோ 1 மந்த்ல பார்த்தா நமக்கு இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ லெட்ஸ் see it for previous financial year 1 இயர்க்கே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். வேற இதுல நீங்க டோட்டலா நீங்க ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு 1.8 lakh rupees 1.9 lakh rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து பாருங்க ஓவராலாக நம்ம என்ன ஆகிருக்கோம், ப்ராஃபிட்டபிள் ஆயிருக்கும். ஸோ ப்ராஃபிட்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ், லாசஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப சின்ன சின்ன லாசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டாக்ஸ்ல ஒர்க் அவுட் பண்றது. இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி பேஸ்டு ஒரு செட்டப், பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்ல ஒர்க் அவுட் பண்றது. ஸோ நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ மேலே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து இன்டெப்த்தாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிப்டோஸ்லையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 80,000 rupees நம்ம கேபிட்டல் டெப்ளாய் பண்ணி we have had a very good year last 1 year. ஸோ பிட்காயின் எத்திரியம் எல்லாமே நமக்கு வேற லெவல் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரேடிங்கிற பிஸ்னஸ் இன்னைக்கு எனக்கு கன்சிஸ்டன்ட்டாக மணி கொடுத்துட்டு இருந்தாலும் இட் டுக் மீ 6 years to reach this level. அப்போ என்னோட 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பிக்கஸ்ட்டாக பண்ணேன் அண்ட் ரீசெண்டாக என்னோட பிக்கஸ்ட் ரியலைசேஷன் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களை மாதிரி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது, பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய யூடியூப்லேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சேன், நிறைய இன்ஸ்டாகிராம்லேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஆனால் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் ரைட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதனால நான் இந்த பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மென்டர் இல்லை கோர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ண போனேன். ஆனால் அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ செல் கோர்சஸ் ஹியர் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அவங்களே ஓவராலாக ப்ராஃபிட்ஸ் பண்ணுறது கிடையாது ட்ரேடிங் மூலிமா. அவங்களே ஃப்ளூக்கில் ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஓவரால் ஸ்டேட்மெண்ட் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ அவங்களே தே ஆர் நாட் ப்ராஃபிட்டபிள் இன் ட்ரேடிங். செகண்ட், அப்படியே சில பேர் ப்ராஃபிட்டபிளா இருந்தாலும் அவங்க கோர்சஸ் செல் பண்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மணி மேக் பண்ணணுங்கிற எண்ணம் தானே தவிர வர ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ராஃபிட்டபிள் ஆக்கணுங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது. ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் 1 இயர்லேயே கிட்டத்தட்ட ஐ ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் மோர் தென் 1 lakh rupees ஆன் ட்ரேடிங் கோர்சஸ். தென் ஐ ரியலைஸ்டு திஸ் மிஸ்டேக். அதுக்கப்புறம் நானே ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கலாம்னு சொல்லி போய் 3 years ஆச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி இந்த பிசினஸ் எப்படி ரன் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன்னா, கோர்ஸ் ஜாயின் பண்றதே ஒரு வேஸ்ட்டு, நம்ம யார்கிட்டயும் போய் கற்றுக்கவே கூடாது, யூடியூப் பார்க்கக்கூடாது, எதுவுமே பார்க்கக்கூடாதுங்கிற மென்டாலிட்டி இருந்தேன். ஆனால் ரீசெண்டாக ஒரு பிக்கஸ்ட் ரியலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த இண்டஸ்ட்ரியில் எஸ் ஃப்ராட் பண்ணுறவங்க இருக்காங்க, ஸ்கேம் பண்ணுறவங்க இருக்காங்க, மிஸ்கைட் பண்ணுறவங்க இருக்காங்க, மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆனால் இதே இண்டஸ்ட்ரியில நல்லவங்களும் இருக்காங்க, ஹானஸ்டா பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன் நம்மளோட வெண்டர் ஃபார் ட்ரேடிங்கிற ஒரு கம்யூனிட்டியை பில்டு பண்றதுக்கான பிரைமரி ரீசனே அதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ப்ராஃபிட்டபிள் இல்லாதவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ நான் ப்ராஃபிட்டபிள் ஆகணும், எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறோம் அதை மட்டும் தான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரணுங்கிறத நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ரெண்டாவது, என்னோட ப்ரோக்ராம்ஸ் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 பர்சனலாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ தட் நீங்கள் கற்றுக்கிற விஷயத்த ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அண்ட் 3 மாதம் என் கூட லைவ்ல சேர்ந்து உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ என்னோட கோல் என்கிட்ட வர ஒரு ஸ்டூடெண்ட்டுமே 3 monthsல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது தான். ஏன் ஈவன் இந்த வருஷம் நானே பார்த்துட்டீங்கன்னா நிறைய புது ஸ்ட்ராட்டஜிஸ், அல்கோ ட்ரேடிங்ஸ் இதெல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிருக்கேன். ஸோ லேர்னிங் இஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க, பிசினஸை கத்துக்குங்க, அதுக்கப்புறமா நீங்க ட்ரேடிங்குள்ள வாங்க. யூ டோன்ட் டேக் 6 years. I tell you, just 3 to 6 months is more than enough for you to start making consistently through trading business. And இந்த business நீங்க சீரியஸான business எடுத்துக்கிட்டீங்கன்னா